நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பொய் சொல்கிறது, கொலை பண்ணுறது, திருடுறது, விபச்சாரம் பண்ணுறது தான் பாவம் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய வார்த்தையையும் தேவனையும் விசுவாசிக்காததும் பாவம் தாங்க. என்னங்க புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதுவும் ஒரு விதத்தில் பாவம் தான். ஏன்னா அவர் நம்மளுடைய நல்வாழ்வுக்காக தான் தன்னுடைய நேச குமாரனையே சிலுவையில் பலியிட்டார். அப்படிப்பட்டவரை நம்ம விசுவாசிக்காம அவருடைய வார்த்தையை நம்பாமல் இருக்கிறது பாவம் தானே. சரி, இந்த பாவத்தினால எனக்கு ஏதாவது தண்டனை வந்துருமா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம செய்கிற பாவத்துக்கு தண்டனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சிலுவையில் கிறிஸ்து பலியிடப்பட்டார். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு தண்டனை கிடையாது. ஆனால் விளைவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது என்னன்னு கேட்குறீங்களா? தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய நல்வாழ்வுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை விசுவாசிக்கலைன்னா அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாது. அதாவது நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம்னு வார்த்தை சொல்லுது. அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கலன்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. சுகத்தோடு இருப்போம்னு சொல்லுது. அதை விசுவாசிக்கலன்னா நம்ம வாழ்க்கையில் சுகம் இருக்காது. அதனால் தேவனையும் அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. தேவனுடைய வார்த்தை அனைத்தும் நம்ம வாழ்க்கையில் மாம்சமாகும்.